சீன புரட்சி. போருக்கு முன்பான சீனா, அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு முன்பான சீனா எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். அதாவது ஐரோப்பா அப்படிங்கிறது ஒரு மேம்பட்ட நாடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவை விட ஒரு மேம்பட்ட நாகரிகமாக திகழ்ந்திருக்கு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அதன் வளர்ச்சி தேங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போது தண்ணி நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல போட்டு தடுப்பணை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு சீன நாகரிகம், ஒரு மேம்பட்ட சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசீட்டில் அதன் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே அந்த வளர்ச்சி அப்படியே நின்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதன் அரசர்களான மஞ்சூக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர். அதாவது சீனாவை ஆட்சி செய்த அரசுகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மஞ்சூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சீனாவை ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா 1650 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சீனாவை ஆட்சி செய்த அரசர்கள் யார், அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஆட்சி அதிகாரமானது அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மேண்டரின்கள் என்னும் நில உடைமையாளர்கள் வசம் இருந்தது. அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நில சுவாந்தாரர்கள், நில உடைமையாளர்கள், இந்த பண்ணையார்கள் இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீனாவில் மேண்டரின்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க இல்லைங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா நில உடைமையாளர்களாக இருந்தாங்க. சாதாரண விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்குட்பட்டு வறுமையின் பிடியில் பார்த்திங்கன்னா சிக்கி தவித்தனர். அதாவது என்னென்னா, இப்போ இந்த நில உடைமையாளர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரியை பார்த்திங்கன்னா அதிகமாக விதித்து வரியை அதிகமாக வசூலிச்சுப்பாங்க. இப்போ மகசூல் குறைஞ்சாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, மழை சரியாக பெய்யலை, மகசூல் சரியாக எனக்கு வரலை அப்படின்னு சொன்னாலும் வரியெல்லாம் குறைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வரியை தான் எங்களுக்கு கட்டி ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கிய விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சிருக்காங்க. இது ஏன் இப்படி இருந்திருக்கு அப்படின்னா அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பினாலும். அதாவது இந்த காலத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்க, இந்த பருவத்தில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் வரியை தள்ளுபடி பண்ணிக்கிங்க அப்படின்னாலும் தள்ளுபடிலாம் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் முழு வரியும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கூட மக்களாட்சி நடக்குது, புதுசாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் வாங்கின அந்த மகசூல் லோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்களால இந்த வறட்சியில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வறட்சியில் அவங்க தள்ளுபடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா வரியை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுருவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்பிற்கு உட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சாங்க. சில இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாக்கப்படவில்லை. அதாவது என்னென்னா, இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும். இருப்பு பாதைன்னு என்ன? ரயில் தண்டவாளம் போடுறது. இப்போ ரயில் தண்டவாளம் போடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவில் ரயில் தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்கும் வேலை இல்லை. அப்புறம் சில பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகள், அதாவது இந்த பொறியியல் வேலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேலை ஒரு சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அப்போ ஆட்களை கூப்பிட்ருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ வேலை முடிஞ்சது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது. அதாவது ரெகுலரான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் சம்பளம் கிடையாது, வேலை நடக்கும்போது சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ இருப்பு பாதை ரயில் ரோடெலாம் போடுறாங்கன்னா ரயில் ரோடு போட்டு முடித்த பிறகு அவங்களுக்கு வேலை என்னென்னா வேறு வேலை தான் அவங்க பார்த்துக்கணுமே தவிர அதில் அவங்களுக்கு கண்டினியூஸாக வேலை இருக்காது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். சில இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாக்கப்படவில்லை. இப்போ ஒரு தொழிற்சாலை பார்த்திங்கன்னா உருவாக்கி ஏதாவது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா துணி நெய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் ஸோ அந்த மாதிரியான கம்பெனி மட்டும் இல்லை, இப்போ நிறையா பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கெலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனியை வச்சு ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் சம்பளம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எதுவுமே உருவாக்கப்படலை. இவங்க பார்த்திங்கன்னா இருப்பு பாதை போட்டிருக்காங்க, சில அங்கங்கே சில வேலைகள்லாம் கூப்பிடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் செஞ்சுருக்காங்களே தவிர ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி ஒரு ரெகுலரான வேலையை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கல. இது ஒரு டிராபேக் தான். ஏன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா
பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் வறட்சியில் வந்து அதிகமாக வரி வசூலித்தாலும் அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா கடும் பஞ்சத்துக்கு உள்ளாயிருவாங்க, ரொம்பவும் பட்னியாக போயிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிலம் இருக்கிறவங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க, விவசாயிகள். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வேலை கிடைச்சா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்து அப்பப்போ ஏதாவது ஒரு வேலையை நம்ம மட்டும் தான் கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செய்தது. அரசியல் பொருளாதார அதிருப்தி அப்படின்னா என்ன, பொருளாதார அதிருப்தினா என்ன, இப்போ தான் சொன்னேன். தொழிற்சாலைகள் அமைக்கப்படாமல் எப்பயாவது வேலைன்னா கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்காம விட்டுறது, சரிங்களா. ஸோ அரசியல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த நிலச்சுவாந்தாரர்களான மேண்ட்ரைன்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வரியை வசூலிச்சாங்க. ஸோ அது வந்து அரசியல் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அந்த மேண்ட்ரைன்கள் கிட்ட தான் இருந்தது. ஸோ அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி அடைய செய்தது. ஸோ தைஃபிங் கழகம், இந்த கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1850 1864 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. தைஃபிங் கழகம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1850 1864 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. ஸோ சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா தைஃபிங் கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எழுச்சி. 1832லையும் 1848லையும் நடந்த அஃபினிக் போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன்முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிக் போர்கள் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1832லையும் 1848லையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிக் போர் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து தோல்வியை வந்து சந்திச்சுது. ஸோ தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறமா மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய துறைமுகங்களை வந்து திறந்து விடும்படியாக ஆயிடுச்சு அந்த போரில் தோற்றதுனால. இந்த முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்தேறியது. ஸோ இவங்களை உள்ள விட்டதுன்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உள்ளே இருக்கிறவனையே சமாளிக்க முடியல, அதனாலேயே கடும் ஒரு வறுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளா இருக்காங்க. இப்போ இவனை வேட திறந்து உள்ளே விட்டாங்க, ஐரோப்பியர்களை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து உள்ளே விட்டாங்க. இந்த முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டாங்க. ஐரோப்பியர்களின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. இவங்க வந்ததுனால ஐரோப்பியர்கள் யார், வெளிநாட்டினர் தானே, வெளிநாட்டினர் தான், சரிங்களா. அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பு ஏற்பட்டுச்சு சீன மக்களுக்கு. இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்கள்கிட்ட, சரிங்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வெளிநாட்டுக்கெலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லி ஏதாவது ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, சரிங்களா. இந்த மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிவு ஜீவிகளினுடைய வழிகாட்டுதனால சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா துவக்கினார். இதை நோட் பண்ணிக்கோங்க. மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிவு ஜீவிகளின் வழிகாட்டுதலினால சீன அரசர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம். 100 நாட்கள் சீர்திருத்தம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1898 சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த 100 நாட்கள் சீர்திருத்தம் அப்படின்ற பேரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசர் வந்து துவக்கினார். அவரே துவக்கிறது கிடையாது, இந்த மேற்கத்திய கல்வியறிவுப்பட்ட அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுருக்காரு. இச்சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலர்களாக திகழ்ந்த பேரரசியான சூசியிடமிருந்து கடும் எதிர்ப்பினை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புச்சு, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசருடைய பாதுகாவலர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா பேரரசி சூசி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ சூசிக்கும் பிடிக்கல, இந்த பழமைவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பேரரசரை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரரசியார் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க வேணாம், இது தப்பு, இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் வந்து கேட்பாரா, கேட்க மாட்டார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்குது, இந்த பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா, நாட்டை பாதுகாக்கிறத அந்த ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட தான் இருக்கும். அரசு என்ன பண்ணிடுறாங்க, அரசரை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிடுறாங்க. இந்த ஆளை கொஞ்ச நாள் சிறையில் அடைச்சி வைங்க, எல்லாம் நார்மலான பிறகு அதுக்கப்புறம் திறந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரசரை சிறையில் அடைச்சி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அரசர் தான் சின்ன பையன், விவரம் எதுவும் தெரியல, கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் சரி கொஞ்ச நாள் அடைச்சி வைங்க,
நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசர் என்ன பண்ணுறாங்க, பேரரசரை வந்து பார்த்திங்கன்னா சிறையில் தள்ளி சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. 1911ஆம் ஆண்டு சீன புரட்சி. மஞ்சு வம்சத்தின் சிதைவு 1908ஆம் ஆண்டு பேரரசின் பாதுகாவலராக இருந்த பேரரசியார் தாவேக்கரின் மரணத்தோடு துவங்கியது. அதாவது இந்த மஞ்சு வம்சம் வந்து சீனாவை எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா 1650 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த வம்சம் 1908ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையுது. ஸோ மஞ்சு வம்சத்தின் சிதைவு எப்பொழுது ஆரம்பமானது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1908ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஏன் அப்படின்னா அப்போதைய மஞ்சு வம்சத்துடைய பாதுகாவலராய் பேரரசோடைய பாதுகாவலராக இருந்த பேரரசியார் தாவேக்கருடைய மரணத்தோட துவங்குச்சு. ஏன் அப்படின்னா அடுத்தது புதிய பேரரசராக வந்தார் இல்லைங்களா, அவருக்கு என்ன வயசு அப்படின்னா அந்த பேரரசருக்கு 2 வயசு தான் ஆகுது, கை குழந்தையா இருக்கார். சரிங்களா. ஸோ பேரரசியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை நிர்வாகங்களையும் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பேரரசியார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கு ஆள் இல்லை. 2 வயசு குழந்தை எங்கே போய் ஆர்டர் போடும், எந்த ஒரு ஆர்டர் போடாது இல்லைங்களா. ஸோ அரசுக்கு விசுவாசமாக இருந்து அதை வந்து முன்னெடுத்து போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். அதாவது என்னென்னா இந்த ராஜ விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆளுநர்களுக்கு இந்த ராஜ விசுவாசம் அப்படிங்கிறதே இல்லை. அரசு போயிட்டாங்களா, இப்போ நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலையை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை வந்து அந்த அரசரால் மட்டுமே ஆட்சி செஞ்சிட முடியாது. அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உதவிக்காக அங்கங்கே ஆளுநர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருப்பாங்க. அந்த ஆளுநர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை பார்த்துக்குவாங்க. நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்பப்போ மீட்டிங் போடும்போது ஆளுநர்கள் அரசர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இது மாதிரி தான் நிர்வாகம் இருக்குது, இவ்வளோ தான் வரி வசூலிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரரசர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மக்களாட்சி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிஎம் இருக்கார், அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, கவுன்சிலர்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து இருக்காங்க இல்லைங்களா, தலைவர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களாம் இருந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்மால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டை வந்து கரெக்டாக நிர்வகிக்க முடியும். ஸோ இல்லைனா முடியாது. ஸோ அப்படி வந்து நிர்வகிக்க வேண்டிய இந்த ஆளுநர்கள் நமக்கு மேலே வந்து ஆள் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எஜமான் கையில் சாட்டை இல்லை அப்படின்னா வேலைக்காரன் தானே எஜமான் அப்படின்னு நினச்சிக்குவானான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர்கள் அவங்கள நானே வந்து ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில் பரவியது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, ஆளுநர்கள் இவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் இல்லையா, சீர்குலைஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி ஏற்படும். 1911ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கிளர்ச்சி ஏற்பட்டு அதனுடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல மட்டங்கள்னால் பல இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவுது. மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தலாயினர். சரி, இப்போ இந்த மஞ்சு அரசுடைய மாகாண ஆளுநர்கள் இப்போ எங்கேயோ போகிறாங்க, அவங்கள எப்படி அவங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க அப்படின்னா நான் வந்து மஞ்சு அரசோடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அறிமுகப்படுத்திக்குவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதான் அரசி போயிட்டாங்க, அரசர் கை குழந்தை, இனிமேல் நம்மளை கேட்கறதுக்கு யார் ஆள் இருக்கிறா அப்படின்ற அந்த தைரியத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அதை மஞ்சு அரசோடைய ஆளுநர் அப்படின்ற பதவியை வந்து பார்த்தீங்கன்னா உதறி தள்ளிட்டு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களா ஆளுநர் பதவிக்கு உட்பட்ட அந்த எல்லை இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லை பகுதிக்கு நானே அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ அரசர் இல்லை, ஆளுநர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கவுங்க நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் ஏஞ்சி வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வராங்க. அவங்களில் ஒருத்தர் தான் டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவரும். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சன் யாட் சென் ஷாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது என்னென்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வேலையில் இருக்கார் போல இருக்குது. அதான்
சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ் மூலமாக அறிஞ்சிக்கிட்ட டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் வந்து அடைகிறாரு. வந்து அடைஞ்ச உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீன குடியரசுடைய தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். என்னடா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒருத்தர் வந்து ஒரு நியூஸை படிக்கிறாரு, படிச்சுட்டு ஷாங்காய்க்கு வராரு, அவருக்கு வந்த உடனே எப்போ தற்காலிக குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்டர் சன் யாட் சென்னை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இவருக்கு வந்து வந்த உடனே வந்து இவருக்கு இந்த தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவியை கொடுத்தாங்க அப்படின்னு. அதுக்கு இங்கே பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவருடைய பிறப்பு 1866, மறைவு 1925. இப்போ நம்ம இவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் காண்டன் நகரின் அருகே பிறந்த டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவின் தந்தை. ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறிஸ்தவராகவும் மாறினார்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர். எந்த இடத்துல பிறந்தார்னா சீனாவுடைய காண்டன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. சரி, இப்போது டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா டாக்டர் சன் யாட் சென் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்ததோடு இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகியிருக்காரு. ஹாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றிருக்காரு டாக்டர் சன் யாட் சென். டாக்டர் சன் யாட் சென் எங்கு மருத்துவ பயிற்சி பெற்றார்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹாங்காங் நகரில். அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த டாக்டர் சன் யாட் சென் 1895 மஞ்சூக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார். அதாவது என்னென்னா, இவர் வந்து 1911க்கு அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து கிளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தவுடனே இவருக்கு கொடுக்கல. இவர் ஆக்சுவலாக 1895லேயே மஞ்சூக்களுக்கு எதிராக, மஞ்சு அரசுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சுருக்காரு. அவர் 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியிருக்காரு. டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு அரசியல் கட்சியை இவர் துவங்கியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1912 கோமிங்டன் என்னும் தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு உருவெடுத்தது. தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய 3 கூறுகளை கொண்ட அவர்தம் கொள்கை சோசியலிச சிந்தனையே உச்சமாக கருத்தில் கொண்டது. அதாவது இவர் வந்து 1905 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சி வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ உருவாக்கி அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 1911 வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு அரசுடைய பாதுகாவலரான பேரரசியார் தாவேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைஞ்ச உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு 1911. இதை கேள்விப்பட்டு தான் டாக்டர் சன் யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்து இவர் தானே அவருடைய கட்சிக்கு தலைவர். சரிங்களா? வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டாங்க. இப்போ 1912 இப்போது தற்காலிக குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்களா 1911. இப்போ 1912 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமிங்டன் அப்படின்ற தேசிய மக்கள் கட்சியாக உருவெடுக்குது. அவர் உருவாக்கின அந்த கட்சி. ஸோ அந்த கட்சி எதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செயல்படுறாங்கன்னா தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை இந்த 3 கூறுகளை கொண்ட டாக்டர் சன் யாட் சென்னுடைய கொள்கை சோசலிச சிந்தனையை தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக கருத்தில் கொண்டிருந்தது. யுவான் ஷி கேயும் அதன் பின்னரும். யுவான் ஷி கேயின் கீழ் சீனா 4 வருடம் ஒருமைப்பாடுடன் விளங்கியது. அதாவது என்னென்னா, சீனா வந்து யுவான் ஷி கே அப்படிங்கிறவருடைய ஆட்சியில் ஒருமைப்பாடுடன் விளங்கியது அப்படின்னு என்ன, தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து எல்லாரும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரு ஒருமைப்பாட்டோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த யுவான் ஷி கே அப்படிங்கிறவர் வந்து வழி நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. எத்தனை வருஷம் அப்படின்னா 4 வருடம் வழி நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு. 1916ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்படி சொன்னாங்கனாவே. அப்போது யுவான் ஷி கே எப்போ வந்து மரணம் அடைந்தார் அப்படின்னா 1916ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைந்தார். 1916ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வரசு பேரளவில் மட்டுமே நடுவன் தன்மையை கொண்டிருந்தது. அதாவது என்னென்னா, இந்த யுவான் ஷி கே வந்து 1916 வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டார். ஆனால் அவர் ஆட்சி செஞ்ச அந்த 4 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாட்சி வந்து புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய மரண
மரணத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா பேரளவில் மட்டும்தான் நடுவண் தன்மையை கொண்டு இருந்தது. அதாவது ஒரு பேரளவில் மட்டும்தான் வந்து நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோட ஆட்சி செய்கிறோம், நாங்கள் நல்லாட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வாயில் வந்து பார்த்திங்கன்னா வடை சுட்டுக்கிட்டு இருந்துட்டு செயலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ யுவான் ஷி கே அப்படிங்கிறவர் ஒரு நல்லாட்சி புரிஞ்சிருக்காரு சீனாவில்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மரணம் 1916ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யுவான் ஷி கே அப்படிங்கிறவர். சீன பொதுவுடைமை கட்சியை பற்றி பார்க்க போகிறோம். புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர், அதாவது என்னென்னா சீன புரட்சிக்கும் அந்த புரட்சியோடு இணைந்த சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும். புரட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த பழமைவாதிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ காலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சிந்தனையோட போராடி இருப்பாங்க, அடுத்தது அவங்களுக்கு அப்புறமா இன்னொருத்தர் இன்னொரு சிந்தனையோட வந்து பார்த்திங்கன்னா போராடுவாங்க. ஸோ அதான் வந்து சொல்கிறீங்கன்னா பழமைவாதிகள் அப்படிம்பாங்க. சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவார், அடுத்தது காமராசர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனைக்கு என்னமோ அது சொல்லுவார், ராஜாஜி ஒன்று சொல்லுவார், வல்லபாய் பட்டேல் ஒன்று சொல்லுவார், நேரு ஒன்று சொல்லுவார். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பழமைவாதிகள் அப்படின்னு என்ன, ஏற்கனவே இருந்த சிந்தனை சொன்ன அந்த பழைய ஆளுங்களுடைய சிந்தனைகளை தான் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர், அவங்களுடைய வீழ்ச்சிக்கும் பின்னர்னு அவங்களுக்கு அப்புறமா கான்ஃபியூசியஸின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு, அதான் சொன்னல கான்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவருடைய சிந்தனை அப்படின்னு என்ன, அவர் ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். பின்னாடி வரவங்களுக்கு அவருடைய கருத்து வந்து பிடிக்காம புதிய கருத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பழமைவாதத்தையே வந்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறந்தள்ளப்பட்டது. சரி, யாருடைய சிந்தனைகள் வந்து வலுப்பெற்றது அதுக்கப்புறம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1917 ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்க்ஸ், லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது. அதாவது என்னென்னா கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டதுக்கு அப்புறமா யாருடைய சிந்தனை வலுப்பெற்றது அப்படின்னா மார்க்ஸ் அப்புறம் லெனின் இவங்களுடைய சிந்தனைகள் தான் வலுப்பெற்றது. எந்த ஆண்டு அப்படின்னா 1917 வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோட. ஸோ கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு என்ன அந்த பிரச்சனைக்கு கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை அது வேறு மாதிரி வருது. ஸோ அதுக்கும் வந்து கான்ஃபியூசியஸ் சொன்னதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வராது. அப்படிங்கும்போது இன்னும் சில ஆளுகள் புதுசாக ஆளுங்கள் வருவாங்க. அப்படி அவங்க தான் மார்க்ஸும் லெனினும். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புதிய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுனால வலுப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. ஸோ மார்க்சிசத்தை, அதாவது என்னென்னா மார்க்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு சிந்தனையை சொல்கிறார் இல்லைங்களா, அந்த மார்க்சிசத்தை கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் மாசேதுங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர். சரி, இந்த மாசேதுங்னு ஏன் இவரை சொல்கிறாங்க, ஸோ இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மாசேதுங் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த 1917 மார்க்ஸ், லெனின் இவங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெறுது. ஸோ இவங்களுடைய சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நல்லா பரப்பணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்சிசத்தை வந்து கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்சிசத்தை கற்கும் விதமாக எந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா பீஜிங் பல்கலைக்கழகத்தில். எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா 1918 வருடம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. சரி, இந்த அமைப்பில் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர் தான் இந்த மாசேதுங் அப்படிங்கிறவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. இப்போ இந்த மாசேதுங் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். மாசேதுங் இந்த படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மாசேதுங் அப்படிங்கிறவர். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் என்ன, இவருடைய பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் சொல்லுவீங்களா. 1893 பிறந்திருக்காரு. 1976 வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்திருக்காரு மாசேதுங் அப்படிங்கிறவர். இவரை பற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹுனான் நகரில் மாசேதுங் பிறந்தார். மாசேதுங் எங்கு பிறந்தார்னா ஹுனான் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. எந்த பகுதியில் இருக்குன்னா தென்கிழக்கு சீனாவில். இவருடைய இந்த மாசேதுங்கோடைய தந்தையார் வந்து பார்த்திங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் என்பதோடு மஞ்சூக்களின் ஆட்சியை ஆதரித்தவராவார். அதாவது என்னென்னா இந்த மாசேதுங்கோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர். செல்வ செழிப்பான விவசாயிகள் அப்படின்னா என்ன,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 ஏக்கரா வச்சுருக்காரு, ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா வச்சுருக்காரு. இப்போ யார் செல்வ செழிப்பாக இருப்பா? ஒரு ஆள் அந்த 100 ஏக்கரா வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பார். அந்த மாதிரி மாசேதுங்கோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான விவசாயியாக இருந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சுக்கள் வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மஞ்சுக்கள் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காரு மாசேதுங்கோடைய அவங்க அப்பா. கன்ஃபார்மாக மாசேதுங் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு. ஏன்னா இவர் நல்லா செல்வ செழிப்பாகவும் இருக்காரு. அப்போதைக்கு என்ன ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த ஆட்சியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காரு. ஸோ பணபலமும் இருக்குது, ஆட்சி பலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியோடைய செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாசேதுங் தன் திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார். சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரி, அதாவது இங்கே இளங்கலை பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பேச்சுலர் டிகிரிஸ் படிப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இடம் பிடித்தார். வாசிப்பதில் என்ன படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். அதனால் அவருடைய திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்டாரு, சீட்டு வாங்கிட்டார். அதே ஆண்டு, அதாவது 1911 சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வெடித்தது. புரட்சி படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி படை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் படிக்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் ரொம்பவும் சீக்கிரமாகவே அந்த படையிலிருந்து விளங்கி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹுனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய மாசேதுங் ஒரு முழு பொது உடைமைவாதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுனான் நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். ஸோ ஹுனான் நகரை வந்து மையமாக வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியவர் ஒரு முழு பொது உடைமைவாதியாக மாறியிருக்காரு. அதாவது என்னென்னா படிப்பு முக்கியம்னு சொல்லி படிச்சிருக்காரு, படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு பொது உடைமைவாதியாக ஆயிருக்காரு. ஸோ எந்த நகரை மையமாக கொண்டு இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காருன்னா இவருடைய பிறந்த நகரமான தென்கிழக்கு சீனாவில் இருக்கிற ஹுனான் நகரை மையமாக கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காரு மாசேதுங் அப்படிங்கிறவர். கோமின்டாங்கும் ஷியாங்கே ஷேக்கும், இதில் கோமின்டாங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியுடைய பேர், ஷியாங்கே ஷேக் அப்படிங்கிறவர் ஒருத்தருடைய பேர். இந்த ஷியாங்கே ஷேக் அப்படிங்கிறவர் யார், இவருக்கும் இந்த கோமின்டாங் அப்படின்ற கட்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். சன்யாட் சென் இறந்த பின் கோமிங்டாங் கட்சியின் தலைவராக, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோமிங்டாங்குடைய கட்சியின் தலைவராக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சன்யாட் சென் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சன்யாட் சென் இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கோமிங்டாங் கட்சியுடைய தலைவராக ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு, தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் கோமிங்டாங்குடைய தலைவராக ஷியாங்கே ஷேக்கும் புதுவுடைமை கட்சியின் தலைவர்களாக சூயன் லாயும் மாசேதுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்காங்க. ஸோ இந்த கோமிங்டாங்குடைய கட்சியின் தலைவராக ஷியாங்கே ஷேக் இருந்திருக்காரு. புதுவுடைமை கட்சியின் தலைவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா சூயன் லாயும் மாசேதுங்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்காங்க. இப்போது இந்த பொது உடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா தனது கட்சிக்குள் இருந்த பொது உடைமைவாதிகளை முக்கிய பொறுப்புகளிலிருந்து விடுவித்தார். அதாவது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தருடைய கருத்து வந்து பிடிக்கல அப்படின்னா இவங்களை எப்படி இந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஷியாங்கே ஷேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமைவாதத்தோடைய கருத்துக்கள்லாம் பிடிக்காமல் பொது உடைமைவாதத்துடைய தீவிர விமர்சகரான ஷியாங்கே ஷேக்குன்னு அதனால தான் சொல்கிறாங்க. இவர் அவருடைய கட்சிக்குள்ளால் இருந்த இந்த பொது உடைமைவாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிச்சிட்டாரு. அவங்களுடைய கருத்து பிடிக்கல, இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியோடைய ஒரு பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ தலைவராக இருக்க இவர் என்ன பண்ணுவார், நம்ம சொல்கிறத இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கிய பொறுப்பில் இருந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா விலக்கி வச்சுட்டாரு. பொது உடைமைவாதிகளின் செல்வாக்கோ பெருகத் தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது. பொது உடைமைவாதிகளுடைய செல்வாக்கு பெருகத் தொடங்கி ஸோ அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு அதிகமாகுது. யாருக்குன்னா தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்து மேலே ஈர்ப்பு அதிகமாகுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுடுச்சு. மேலும் வெற்றிகரமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா 1928ஆம் ஆண்டு இந்த ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா 1928ஆம் ஆண்டு பீகிங் நகரை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றினார். மறுபடியும் சீனாவில் ஒரு நடுவண் அரசு உருவாச்சு. ஸோ
ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா பீகிங் நகரை எப்பொழுது கைப்பற்றினார் அப்படின்னா 1928ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சீனா ஒரு நடுவண் அரசாக உருவாக்குது. விவசாயிகளை வழிநடத்திய மாவோன்னு யாரை சொல்கிறாங்கன்னா மாசேதுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாவோன்னு சொல்கிறாங்க. ஹோமின்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை அதாவது மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்தார். ஹோமிங்டாங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் ஷியாங்கே ஷேக் அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய தலைவர். ஸோ ஹோமிங்டாங்குடைய கட்டுப்பாடு நகரங்களின் மீது ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இருந்திருக்கு. ஸோ இதை உணர்ந்தார் மாசேதுங். அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடுமையாக இருக்காங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிபரலாக இல்லை, ஒருமைப்பாடோடு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் எல்லாத்தையும் மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறாரு. மாசேதுங்கோடைய தலைமையில், அதாவது மாவோவின் தலைமையில் சில 100 கம்யூனிஸ்டுகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். அதாவது என்னென்னா இந்த ஹோமிங்டாங்கோடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு கடுமையான ஆளாக இருக்கார். கையில் கிடச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாசேதுங் அப்படி குரூப்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதியில் 7 ஆண்டுகள் பதுங்கி இருக்க வேண்டியது ஆகி போயிடுச்சு. சரி, இப்போ இவங்க இந்த இடத்துல தான் பதுங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹோமிங்டாங்கால் அந்த காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதே வேளையில் மாவோவின் படை பெருகி கொண்டே சென்றது. ஸோ அங்கே இருக்கிற அந்த மாவோடைய படைகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமிங்டாங்கோடைய தலைவர் ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்கிறார். சரிங்களா? ஸோ முயற்சி செய்யும் அதே வேளையில் மாவோவுடைய படை வந்து பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே போகுது. இவர்களை அழித்தொழிக்கும் முயற்சியின் போது ஷியாங்கே ஷேக் ஜப்பானியர்களிடமிருந்தும் வேறு சில போர்ப்படை தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டி இருந்ததால் அவரது வேகம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது. அதாவது என்னென்னா இவருடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷியாங்கே ஷேக் மாசேதுங் அப்படிங்கிறவர் தான். மாசேதுங்கும் அவர் கூட இருந்த அந்த 100 கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களும் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வந்து அவங்களுடைய படைகளில் சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய படையை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த ஷியாங்கே ஷேக் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 4 பக்கமும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங்கே ஷேக் வந்து அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜப்பானியர்கள்ட்ட இருந்தும் வேறு சில போர் படை தளபதிகள்கிட்ட இருந்தும் இந்த ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க மேலேயும் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர விடாமல் படைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருந்ததுனால முழு முயற்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அந்த 100 கம்யூனிஸ்டுகளான சேர்ந்த குரூப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து மலைப்பகுதியில் பதுங்கியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வழிநடத்திய மாவோ அப்படின்னா மாசேதுங். 1934 நீண்ட பயணம் யார் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மாசேதுங் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஷியாங்கே ஷேக் பொதுவுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை அமைத்திருந்தார். இந்த பொதுவுடைமைவாதிகள் அப்படின்னா யாருன்னா இந்த மாசேதுங்கோடைய குரூப்பு தான் இந்த பொதுவுடைமைவாதிகள் அப்படிங்கிறவங்க. ஷியாங்கே ஷேக் என்ன பண்ணிட்டாரு, இந்த பொதுவுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக எப்படியும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காரு. சரி, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசேதுங் மாவோ என்ன பண்ணுறாருன்னா மாவோவும் ஹுனான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார். அவங்க முற்றுகையிட்டாங்க அப்படின்னு என்ன கன்ஃபார்மாக அடுத்தது வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு மாவோ அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஹுனான் பகுதியை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த படத்தில் பாருங்கள் ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டு இவர் கூட வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க 1934. சரிங்களா? ஸோ 1934 நீண்ட பயணம். யாரோட பயணம்னா மாவோவுடைய பயணம். ஏறத்தாழ 1933ஆம் ஆண்டு வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வம்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்தது. அதாவது என்னென்னா சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் யார்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா மாசேதுங் மாவோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. எப்போனா 1933 ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1 லட்சம் பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 கிளம்பினர்.
ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஷியாங்கே ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு இருக்காரு இவங்கள. அதனால் இவங்க பயந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது பயணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ பயந்து ஓடுறதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பயணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க. இவர் எப்படி பயணம் எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அந்த பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. சகாப்தம்னு ஏன் மாறுது? ஒரு மனுஷன் கூட 1,00,000 பேர் போகிறாங்க மனுஷங்க. அதனால் அது சகாப்தமாக மாறுமா மாறாதானா கண்டிப்பாக எல்லாராலையும் பேசப்படும். இந்த மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் வந்து கிளம்புறாரு அப்படின்னு ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். இவ்வாறு கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும் 1935 பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷேனிப் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா சென்றடைந்தனர். 1,00,000 பேர் கிளம்புறாங்கய்யா. ஆனால் அவர் கூட கடைசி வரைக்கும் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் வந்து போகிறாங்க. இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முடிவடையுதுன்னா 1935 பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷேனி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாசேதுங் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேரோட சென்றடைகிறார். ஆரம்பித்தது 1,00,000 பேரோட, சென்று அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் தான் கூட வராங்க. 1,00,000 பேர் வந்தாங்க, அப்பா 1,00,000 பேர் நம்ம பின்னாடி வராங்க அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பி போக போக பார்த்தா திடீர்னு கூட்டம்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 80% கூட்டம் காணாமல் போயிடுச்சு. 80,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க போல இருக்குது. கடைசியாக சென்றடையும் போது ஒரு 20,000 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்றடைகிறாங்க. மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொதுவுடைமைவாத படைகளை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி சேரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி மக்கள் தலைவராக அதாவது மாசேதுங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டார். சரி, என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தில் 1,00,000 பேர் வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும், ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொதுவுடைமைவாத படைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தா எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி மக்களுடைய தலைவராக அதாவது மாசேதுங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டார். ஸோ இந்த படத்தில் குதிரையில் போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். ஸோ ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்தா தான் வந்து ஒரு நல்லாட்சி அமையும். ஒரு நல்ல சிந்தனையை வந்து பாதுகாக்கணும். அதாவது சிந்தனைன்னு என்ன, நல்ல ஒரு சிந்தனையாளரை பாதுகாத்தா தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாட்சி அமையும். ஒரு முட்டாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சாங்க அப்படின்னா, அவன் நல்லா பலமாக இருக்கிறான், வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆதரிச்சாங்க அப்படின்னா அவன் மண்டையில் ஒன்றுமே இருக்காது, மக்களை வழிநடத்த தெரியாது, அவனுக்கு அதிகாரம் பண்ண மட்டும் தான் தெரியும். அப்படிங்கும்போது அவங்கள பாதுகாத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மாசேதுங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவாளியை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்தா தான் நாடு வந்து பார்த்தீங்கன்னா செழிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி மக்களுடைய தலைவராக இந்த மாசேதுங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுறாரு. ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. வடப்புற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ ஸ்தலமாக பயன்படுத்தியது. அதாவது என்னென்னா, இந்த ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. வடப்புற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமிச்சுட்டு வந்த ஜப்பான் அவங்களுக்குன்னு ஆக்கிரமிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்குன்னு ஷெல்டருக்குன்னு ஒரு இடம் தேவையில்லைங்களா, அவங்களுடைய இராணுவ ஸ்தலங்களை வந்து தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவையில்லையா, அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பான் மஞ்சூரியாவை அவங்களுடைய இராணுவ ஸ்தலமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போது மாசேதுங் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங்கே ஷேக் தேவை அப்படின்னும் அவர் கோமிங்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அடிமைப்படுத்திடுவாங்க இல்லையா. அதனால் இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமிங்டாங்குடைய தலைவர் ஷியாங்கே ஷேக் வந்து தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது கோமிங்டாங் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறது அவசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதாக வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது உள்ளூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு பிரச்சனை இருக்கலாம், வெளியிலிருந்து ஜப்பான்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரான், நீ எங்களை எதிர்க்கிறத விட்டுவிட்டு நீ அவங்கள எதிர்த்த அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. பொதுவுடைமைவாதிகளின் வெற்றி. ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945 பொதுவுடைமைவாதிகளும் கோமிங்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பான் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர். இப்போ என்னென்னா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை ஆக்கிரமித்தாங்க, இவங்க எதிர்த்து சண்டை போட்டாங்க. இப்போ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே 1945 இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொதுவுடைமைவாதிகளும் கோமிங்டாங் கட்சியினர் என்ன பண்ணிட்டாங்க, போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பான் பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க.
ஆக யாருமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. இந்த போட்டியில் ஹோமிங்டாங்கே வெற்றி பெற்றது. ஏன்னா ஹோமிங்டாங் கட்சியுடைய அந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ஒரு ஷியாங் கேஷேக், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு ஆட்சியாளர் இல்லையா. ஸோ ஒரு இராணுவ படை தளபதி மாதிரி அவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெற்றி பெற்றிருக்காரு. ஜப்பானிய நகரங்களும் இருப்பு பாதை போக்குவரத்தும் ஹோமிங்டாங்கோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷியாங் கேஷேக்கின் படைகள் பீகிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஷியாங் கேஷேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிறதுனால என்னாச்சு, ஷியாங் கேஷேக்குடைய படைகள் பீஜிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுட்டார். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி மாதிரியான ஒரு ஆள். அப்படி இந்த ஹோமிங்டாங்கோடைய தலைவர் ஷியாங் கேஷேக் அப்படிங்கிறவர் அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பீஜிங்கை சுற்றி அமைஞ்சிருக்க பகுதிகளை தன்னுடைய வசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறமா அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய அமோக ஆதரவால் ஹோமிங்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன்வசப்படுத்தி கொண்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், துறைமுகம், தகவல் தொடர்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிர்வாகம், ஆர்டர் அவங்க கையில் தான் இருக்குது. துறைமுகம், ஏற்றுமதி இறக்குமதி, வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கை கொண்டு வந்துட்டாங்க. தகவல் தொடர்பு, சரிங்களா. ஸோ தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அவசியம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தன்வசப்படுத்திக்கிட்டாங்க ஹோமிங்டாங் அரசு. ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததுனால அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை கைப்பற்றுறாங்க, துறைமுகத்தை கைப்பற்றுறாங்க, தகவல் தொடர்பை கைப்பற்றுறாங்க. ஆனால் மக்களை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. இந்த ஹோமிங்டாங் கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சுத்தமாக மறந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணாததுனால அவங்களுடைய அதிருப்தியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமிங்டாங் கட்சி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சிட்டாங்க. நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ ரொம்பவும் முயற்சி செய்கிறாரு. சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்களை வந்து பிடிச்சிட்டாங்க, பீஜிங்கை பிடிச்சிட்டாங்க, தகவல் தொடர்பு அவங்க கையில் தான் இருக்குது, நிர்வாகம் அவங்க கையில் தான் இருக்குது, துறைமுகம் அவங்க கையில் தான் இருக்குது. சரி, நடுத்தர வர்க்க மக்கள் இவங்களுடைய ஆட்சியை வந்து நம்ம பெற முயற்சி செய்யலாம் அப்படின்னு மாவோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்டுகள் மக்களாட்சியை தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சி அல்ல அப்படின்னும் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல அப்படின்னும் பிரகடனப்படுத்துகிறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம் பண்ண மாட்டோம், மக்களாட்சியை தான் நாங்கள் விரும்புகிறோம், சுரண்டலை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வர தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு மாவோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா திரட்டுறாரு. ஸோ முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரகடனப்படுத்துகிறாரு. ஸோ இது என்னென்னா அவங்க வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டோடைய ஆதரவால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க, பவர் அவங்க கையில் இருக்குது. பட் மக்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. என்ன தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணி சர்வாதிகாரம் பண்ணாலும் மக்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வீழ்ந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவோ என்ன பண்ணுறாரு, நடுத்தர வர்க்க மக்களுடைய ஆதரவை பெற முயற்சி செய்கிறாரு. அதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா மக்களாட்சியை தான் நாங்கள் விரும்புகிறோம், சர்வாதிகார ஆட்சியே கிடையாது, சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வர தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாவோ பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாரு. தேசிய மக்கள் காங்கிரஸ் தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்பே, அதாவது என்னென்னா பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீஜிங் நகரில் வந்து பார்த்திங்கன்னா கூடுச்சு. அதாவது என்னென்னா மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீஜிங்கில் எப்பொழுது கூடியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா செப்டம்பர் 1949 வந்து பார்த்திங்கன்னா கூடுச்சு. ஏன் கூடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை தலைவராக நியமித்தது. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. தென் சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சச்சரவு இருக்குது. அந்த சச்சரவு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா கூடுது. எங்கே அப்படின்னா பீஜிங் நகரில் செப்டம்பர் 1949 வந்து பார்த்திங்கன்னா கூடுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கலந்துவாங்க இல்லைங்களா. பொதுவுடைமை கட்சியில் இருந்தோம் மற்ற இடதுசாரி அமைப்புகளில் இருந்தோம் ஒரு 650 பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நடுவண் ஆட்சிக்குழுவை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு மாசே துங்கை வந்து பார்த்திங்கன்னா மாசே துங்கை தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த
இந்த குழு ஒரு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்யுது. சரி, இப்போ மாசேதுங்கோடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மாசேதுங்கின் தலைமையில் உருவான சீனா மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதான் சொன்னல, ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நியமிக்கணும். ஸோ தலைவராக நியமிச்சிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வச்சுருக்காரு சீனா சைடு. உலகின் இருபெரும் பொதுவுடைமை சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. மாசேதுங்கோடைய தலைமையில் உருவான சீனா மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. இப்போயும் சீனாவுடைய சில அந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கலாம், சில அந்த அவங்களுடைய கட்டமைப்புகளாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதான் உலகின் இருபெரும் பொதுவுடைமை சக்திகளாக சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசு வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கு. ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். அதாவது சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் உறுப்பினராக மறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்ததால் ஐநா சபையில் உறுப்பினராக சீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தாமதமாக இருக்குது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணிகிட்டே இருக்காங்க, சீனாவும் நாங்களும் உறுப்பினராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அமெரிக்க ஐக்கிய நாடு ஐநா சபையை வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலே சீனாவை வந்து பார்த்திங்கன்னா மறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் சீனா உறுப்பினராக தாமதமானது அப்படின்னு சொல்லப்படுது.